நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திற்கான கட்சி அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க. உங்களுடைய காணொலிகளை முழுவதும் நான் பார்த்துருக்கிறேன். இனி உங்களுடைய அந்த யூடியூப் சேனலுக்கு எனது மண் எனது நிலம்னு ஒரு பேர், என் நிலம் என் நாடு, என் நிலம் என் நாடா அப்படின்னு நீங்கள் ஒரு பேரே வச்சிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த நிலத்தில் வெல்ல வேண்டும்? இப்போ என் வீட்டில் நான் ஏன் குடியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? கேட்போம். ஏன்னா நாங்கள் திராவிடர்கள் அப்படி கேட்போம். அப்படி என் வீட்டில் நான் ஏன் குடியிருப்பேன்னு சொல்லிட்டு எந்த திராவிடனாவது கேட்டேனாக்கும் நான் அந்த திராவிடனை தமிழர்கள் என்ன செய்வாங்களோ அதை நான் செய்வேன். ஏன்னா என் வீட்டில் நான் எப்படி குடியிருக்க எனக்கு உரிமை இருக்கோ அதை நீங்கள் கேள்வி கேட்குறதே தவறு. என் நிலத்தில் என் ஆட்சி தானே இருக்கணும். என் வீட்டில் நான் எப்படி வாழணுமோ அது மாதிரி என் நிலத்தில் என் ஆட்சி இருக்கணும். இந்த உலகத்துக்கே எப்படி உட்காந்து சாப்பிடணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தலைவரே. ஒரு நண்பர் சவுதி அப்படின்ற நாடுலேருந்து திரும்பி வர்றாரு. அவர் என்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி கலந்துரையாடுற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்வம், அந்த நாட்டில் இருக்க அந்த கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு இன்னும் எப்படி உட்காந்து சாப்பிடணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு வளர்ந்த நாடு, அந்த மக்கள் செல்வ செழிப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இன்னும் உட்காந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியல. ஆனால் என் நாடு இந்த உலகத்துக்கு மொழி, எண்ணு, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை, இந்த உலகத்தில் எல்லாமே நாங்கள் தான். தான் தோன்றின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் தமிழர்களை தாண்டி எதுவுமே இல்லை. தமிழனை தவிர்த்து நீங்கள் பேச முடியாது. தமிழனை தவிர்த்து நீங்கள் சாப்பிடக்கூட முடியாது. உட்காந்து எந்த இயல், இசை, நாடகம் எதுவுமே தமிழனை தவிர்த்து இல்லை. அப்பயாவுக்கு ஒரு இனம் ஒரு திராவிடர்கள்ட்ட அது எப்படி பேசணும், 60-70 வயசு ஆனாலும் எப்படி பேசணும் தெரியாத ஒரு திமுக காரங்கிட்ட, அதிமுக காரங்கிட்ட, திராவிடர்கள்ட்ட போய் சிக்கிக்கிட்டு நாங்கள் அடிமையாக இருக்கணுமா? என் வீட்டில் எப்படி இந்த வாழ்கிற அனைத்து உரிமை எனக்கு இருக்கோ அதே மாதிரி என் நிலத்தை ஆள்ற உரிமை எனக்கு இருக்குது. அதனால தான் இது என் நிலம் என் நாடு அப்படின்னு நாங்கள் பெருமை கொள்கிறோம். காரணமே இல்லாமல் ஒரு சாதாரண சீமான், நீங்கள் திமுக காரவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், அவர் ஒரு சினிமாக்காரர். அவர் பின்னாடி 8.22% வாக்குகள் மக்கள் போகணும்னா அது உங்களுக்கு சாதாரணம் நினைக்கிறீங்களா? ஐயா காமராஜரே முதலமைச்சர் ஆனார்னா அவர் சாதாரண வந்துடல. காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்துச்சு, மக்கள் வெள்ளக்காரங்களுக்கு எதிராக போராடினாங்க. அதுக்கு பிறகு அவர் காமராஜர் முதலமைச்சராக. ஆனால் சீமான் யாரு? எப்படி காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் சொல்லிட்டு கருணாநிதி சொன்னாரோ அது மாதிரி சீமானையும் தான் சொல்றாங்க. எப்படி காய்கறி மயன் அப்படின்னு சொல்லி சந்தையில் காய்கறி விற்கிறாங்க அவர் மயன். அந்த அளவுக்கு சாதாரண ஒரு ஆள் 8.22%. நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் போய் நில்லுங்க, அடுத்து காலை நக்கினண்டா கூட உங்களுக்கு வாக்கு போட மாட்டான். ஆனால் ஒரு சாதாரண எளிய மகன் 8.2% வாக்கு வெறும் வாயை வச்சு, வெறும் உணர்வை வச்சு பெற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி பெற்றிருக்காரு. ஏன்? அவர்கிட்ட இருக்க அந்த உண்மை, அந்த நேர்மை, இன விடுதலை பெறன்ற ஒரு எண்ணம், அந்த உண்மை இருக்கு அவர் பேச்சில். நாங்கள் 8.2% மக்கள், நாங்கள் 2% மக்கள் நாங்கள் பின்னாடி நின்று நிற்கிறோம். நாங்கள் அப்போ என் வீட்டில் நான் வாழ்றதுக்கு எனக்கு எப்படி எல்லா உரிமையும் இருக்கோ அதை தவிர்த்து என்னை என் வீட்டை விட்டு உங்கள் வீட்டை விட்டு உங்களை துரத்துனா எங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குமோ அவ்வளோ வலி தமிழர்கள் உணர்றோம். நான் அதை சீமான் பட்ட வெளிச்சமாக பேசுகிறாரு. எனக்காக நின்று என் ஜாதி தலைவன் பேசலை, உங்களுக்காக நின்று உங்கள் ஜாதி தலைவன்றதுக்காக பேசினாரா என்னான்னு தெரியாது. என் மதத்துக்காக நின்று என் மத தலைவன் எங்களுக்காக என் வீட்டில் நான் வாழன்னு பேசலை. ஆனால் எல்லாத்தையும் சீமான் பேசுகிறாரு. அதை உண்மைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பேசினவங்க யாரும் இல்லை. என் சாதி தலைவன், எனக்குன்னு ஒரு சாதி இருக்கு, என் தலைவன் பேசுனியா, அவன் 30-40 வருஷமா அவன் ஒன்றுமே செய்யலையே. ஆனால் அந்த 10 வருஷம் தான் ஆகுது சீமான் பேச ஆரம்பிச்சு 8.22% பேர் நாங்கள் பின்னாடி நிற்கிறோம்னா அந்த பேச்சில் இருக்க உண்மை, அதுக்காக நான் சீமான் நினைக்கிறோம். நாங்கள் இது உண்மையிலே இது எங்கள் நிலம் எங்கள் நாடு. திராவிடர்களில் தெலுங்கர்களுக்கு 2 நாடு 3 நாடு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிங்களமே அவங்க நாடு தான், ஸ்ரீலங்காவே அவங்க நாடு தான். ஈழம் எங்கள் நாடு, ஸ்ரீலங்கா அவங்க நாடு. 3 நாடு வச்சுருக்காங்க, 4 நாடு வச்சுருக்காங்க தெலுங்கர்கள், 1 நாடு வச்சுருக்காங்க கன்னடர்கள், 1 நாடு வச்சுருக்காங்க மலையாளிகள். நாங்கள் இத்தனை சொன்ன இத்தனை நாடுமே எங்கள் நாடு, தமிழர்கள் நாடு. அதில் நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, உங்களுக்குன்னு கொடுத்தாச்சு, அந்த இடத்தையும் வச்சுக்கிறீங்க, எங்கள் இடத்துலையும் நீங்கள் தான் ஆளுவீங்கன்றது ஏற்றுக்க முடியாது. எப்படி